ஹை காய்ஸ், வேலூர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் தான். ஸோ நம்ம வந்து என்ன ரீசன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஓரளவுக்கு நீங்கள் வந்து கெஸ் பண்ணுறதுனால கெஸ் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்க அந்த வீடியோ இதில் வரும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கின்றது மறக்காமல் வந்து இதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மீன் மார்க்கெட், ஓல்டு மீன் மார்க்கெட் சொல்லுவாங்க. ஸோ அந்த சைடில் தான் நம்ம வந்து இப்போ வந்தோம். நாங்கள் எப்போவுமே இந்த சைடில் வந்து பைக்கில் வரமாட்டோம். ஸோ எதுக்காகனா என் ஃப்ரெண்டு ஃபேமிலி வந்து ஸோ அங்கே வந்து அவன் ஹஸ்பண்ட் வந்து ட்ராப் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. சரி, நான் சொன்னேன் அங்கே ட்ராப் பண்ண வேண்டாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி ட்ராப் பண்ணிட்டா கூட அதுக்கப்புறம் நடந்து போகிக்கலாம். ஏன்னா வந்து பைக்கில் வந்து போக முடியாது, ஏன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவன் பாப்பாவும் என் ஃப்ரெண்டு மட்டும் வந்திருந்தா. ஸோ அதுக்கப்புறம் நான் என் ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு இருந்தோம். ஸோ வந்து எதுக்காக போகணுன்ற ரீசனை வந்து சொல்கிறோம். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கெஸ் பண்ண முடிஞ்சால் கெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து சில திங்ஸ் மட்டும் வாங்க அந்த வீடியோவில் வரும். சிலது வந்து பர்ச்சேஸ் பண்ணது வந்து நாங்கள் இன்னும் இந்த வீடியோவில் நாங்கள் அதை எடுக்கவே இல்லை. ஸோ அது நாங்கள் என்ன வாங்கியிருக்கோன்றதை மறக்காமல் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரெஸ்ஸு கடை வந்து போகிறது லைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏவிஎம் அப்படின்னு அந்த கடைலாம் இருக்கும், சுமித்ரா டெக்னைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ வந்து அந்த ட்ரெஸ்ஸு கடை சைடாக தான் வந்து போகணும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கெலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டோடைய பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும்னு சொன்னால், அதுக்கப்புறம் எங்களுக்கும் கொஞ்சம் திங்ஸ் வாங்குறது வந்தது. ஸோ அதனால் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான். ஆனால் ஃபுல் ரஷ்ஷு. வேலூர்னாவே வந்து பார்த்திங்கன்னா வெயில் அதிகம்தான். ஸோ ரொம்ப வெயிலில் தான் வந்து போகணும். ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்து நீங்கள் கெஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப் கிடையாது. ஸோ நீங்கள் அந்த வீடியோ நான் இதில் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அடுத்த வீடியோவை தான் அது ஃபோர்ஸ் பண்ணுவேன். நீங்கள் கெஸ் பண்ணிட்டுருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஸோ வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹோல்சேல் கடையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாங்குறதுனால நம்மளுக்கு மணி சேவிங் ஆகும். அது இல்லாமல் வந்து நம்ம இப்போ ஒன் டைம் வந்து இது வாங்கிட்டோம்னா ஒரு 6 மந்த்தோ இல்லை நான்லாம் வந்து சில திங்ஸ் வாங்கிட்டா 1 இயர் கழிச்சு தான் வந்து வாங்குவேன். ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் ரொம்ப வந்து மேட்சிங்காக அந்த அளவுலாம் எதுவும் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஓரளவுக்கு மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அது கூட பார்த்திங்கன்னா மெயினாக தேவையான வரைக்கும் தான் திங்ஸ் வரைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு தான். ஆனால் அதுக்கப்புறம் பில் போடுறதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட்லாம் வந்து இங்கே பண்ண மாட்டாங்க. ஸோ எப்போவுமே வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு ஷாப் வச்சுட்ருக்கோங்க. இப்போ தனியாக எங்கேயாவது ஊரில் ஷாப் இருக்குது இல்லையா, கிராமத்துலேயோ இல்லை வேறு எங்கேயாவது சரி பஸ் ஸ்டாப்லேயோ எல்லாம் விற்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இங்கே தான் வந்து வாங்குறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த இடம் தான் வந்து வாங்குவாங்க. நிறைய வளையல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெயின்போ வளையல் வந்து கேட்டேன், மலை துளி வளையல் வந்து கேட்டேன். ஸோ இந்த இடத்துல இப்போது வந்திருக்கு. நாங்கள் 2 டைம் போகும்போது கேட்டேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கு இல்லையா. ஸோ நான் கேட்டதுக்கு அப்போ வரலன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது ஒரிஜினல்ன்றது தெரியல. ஆனால் அது ஒரிஜினல் இல்லாமல் தான் தெரியுது. நான் வந்து பார்த்துருக்கேன், ஆனால் அது ஒரிஜினல் பார்த்துருக்கேன். அப்போ வந்து வாங்கலை. அப்போ சென்னை வந்தப்போ பார்த்திங்கன்னா சென்னை பாரிஸில் வந்து பார்த்தேன். அங்கே ரேட் அதிகமாக இருந்தது. நான் சென்னை பாரிஸில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஆனால் ரொம்ப வந்து சென்னைக்கு வந்துலாம் நான் அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணதில்லை. சென்னைக்கு ஏதாவது நம்ம வேலையாக வரும்னா அப்போ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து ஒரு கவலி சொல்லுவாங்க, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா செட்டாக சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 350, 360, அதுக்கப்புறம் 550. வளையலுக்கு அந்த வளையலுடைய திக்னஸும் வளையலுக்கான ஒரு அந்த கலரு அந்த டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து மாறும். ஸ்டிக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல, ரேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹோல்சேல்னால அந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து 550 இப்போ இருக்குதுன்னா அதில் டசன் இருக்கும். ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டசனாக வச்சுருப்பாங்க. ஒரு 4 டசன் அந்த மாதிரி 8-12 டசன் சேர்த்து அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பாருங்கள். இது வந்து இந்த மேரேஜ்க்கெலாம் வந்து ட்ரெஸ்ஸுக்கெலாம் மேட்சிங்காக போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ்லாம் வந்து இது இருக்குது. ஹேர் பேண்டு வந்து நான் எப்போ இந்த மாதிரி பேண்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் அந்த டைம் பேண்டெல்லாம் வந்து வாங்கலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலரான பேண்டு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக. இது வந்து பார்த்திங்கன்னா சில்வரில் இது வந்து ஒரு ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம வளையல் வந்து அப்படியே வந்து போட்டோம்னா கை நிறைஞ்சிருக்கும். வந்து பார்க்க அந்த சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும் நம்மளுக்கு. அந்த கீழே சுங்குடி மாதிரி இருக்கும் அழகாக வந்துட்டு. ஸோ நான் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணது கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட். இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வாங்கினோம்னா நல்லா வந்து ஒரு யூஸ் தான். ஏன்னா இந்த சேல் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து 10 ரூபீஸ்னே சேல் பண்ண மாட்டாங்க. 12 ரூபா, 13 ரூபா, 15 ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாம் போல இருக்குது. இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பு வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 1 பீஸு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபான்னா உங்களுக்கு வந்து 150 வரும், 150 ரூபா வரும் சேல் பண்ணிங்கன்னா.
90 கொடுத்து நம்ம வாங்குறோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இந்த பேண்டு இருக்குல்ல, ஹேர் பேண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பாக்கெட்டில் 40 ருபீஸ் 30 ருபீஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா 12 பேண்ட் இருக்குது. ஸோ 12 பீஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பிளாக்கு கலரு ஸ்டோன் இருக்குது. ரேட்டு வைஸ் வந்து மாறும். நார்மல் வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸ்லேருந்து 45 அதுக்கப்புறம் 65 இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. ஸோ 150 கூட இருக்குது. இந்த பேங்கிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நார்த் இந்தியன் போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இது எல்லாமே பேங்கிள்ஸ் தான், ஃபுல்லாக பேங்கிள் கலெக்ஷன் தான். ஆனால் ரொம்ப பெரிய ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் எப்போவுமே நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ஷாப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு வந்து இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இது 10 ருபீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ மை வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் நம்ம குங்குமம் வைக்கிறோம் இல்லையா, ஸோ அதோடைய இது வந்து பார்த்திங்கனாலையும் பேஸ்ட் வந்து அதுவும் 10 ருபீஸ் தான். ஸோ அது வந்து நம்ம குங்குமம் வைக்கும்போது நம்ம பைக்லேயோ இல்லை நார்மலாக கூட காற்றுல வந்து குங்குமம் வைக்கும்போது அது வந்து கண்ணில் விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு வந்து ஹை ப்ராப்ளம் தான் வரும். ஸோ அதனால் எப்போவுமே இந்த மாதிரி வச்சு தான் குங்குமம் வைப்பாங்க. ஸோ அது வந்து நானும் ஃபாலோ பண்ணோம் அப்படி தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து வைக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும் இல்லையா. ஸோ இது சில்ட்ரன்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து ஊசி மணி பாசிலாம் அவ்வளோ அழகாக, அதாவது இந்த மணி பாசிலாம் ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த பாசியில் செய்வாங்க இல்லையா மணி, அந்த மணி மாலை ரொம்ப சூப்பராக அந்த கலராக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு நிறைய இருந்துச்சு. ஸோ என் ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன்னு அப்படிலாம் எடுக்க முடியாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலரில் அப்படியே தான் டசனாக வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது டசன் கணக்கு தான் எல்லாமே, பேங்கிள்ஸ் மட்டும்தான் டசன் கிடையாது. ஸோ எல்லாமே இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா 12 பீஸ் ஒரு டசன் சொல்லுவாங்க, ஓகேங்களா. அது மாதிரி தான் வந்துட்டு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து வெளியே ஷாப் வச்சுட்ருக்கோங்க, பஸ் ஸ்டாப்பில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் தான் வந்து வாங்குறாங்க. ஏன்னா அந்த ஹோல்சேல் ரேட்டுனால அவங்களுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு காசு கிடைக்கும் இல்லையா. இப்போது ₹1 கஷ்டப்பட்டு நம்ம சேல் பண்ணுறதே ₹1 நம்மளுக்கு வருமா அப்படின்ட்டு தான் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி குஷி கிளிப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டப்ஸு இதெல்லாம் ரொம்ப ஏர்பின்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்பவுமே 1 டைம் வாங்கிட்டேன்னா போதும். அது வந்து எனக்கு 1 இயர் இருந்தால் கூட எனக்கு வந்து யூஸ் அவ்வளோ பண்ண மாட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேரேஜ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து டிசைன்ஸ் போடுவோம் இல்லையா, ஹேர் வந்து அதாவது நம்மளுக்கு வந்து ரிசப்ஷனுக்கு வந்து ஹேர் டிசைன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் டிசைனுக்கு வந்து நம்மளுக்கு ஃப்ளவர் நேச்சுரல் ஃப்ளவர் விட ஆர்டிஃபிஷியலான ஃப்ளவர் வந்து வைப்பாங்க. ஒரு யூனிக்காக இருக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும். வந்து அந்த ஃபோட்டோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து அவ்வளோ வந்து ஒரு லுக்கை வந்து கொடுக்கும். ஸோ வந்து அதனால் வந்து எல்லாவோடைய ஃப்ளவர் இருக்குது, டிசைன்ஸு நிறைய இருக்குது. அப்புறம் சோக்ரே செட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆரம் நெக்லீஸு எல்லாமே செட்டாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கம்பல் இருக்குது அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதில் சிலதில் வந்து ரிங்கோடு சேர்த்து வருது. நிறைய வந்து பார்த்திங்கன்னா அதாவது கவரிங் வந்து கிடையாது. ஸோ வந்து எக்ஸ்சேஞ்ச் கிடையாது இவங்கக்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெயின்போ வலையில் வந்து பார்க்க வந்து உக்காந்துட்டேன் நான். ஏன்னா அதுக்கப்புறம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப இது பிடிக்கும். ஸோ எதுக்காக நான் இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து வாங்குறது இருந்தால் எல்லா ஊர்லேயுமே ஹோல்சேல் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஹோல்சேல் கடை இருக்கும். நம்ம கொஞ்சம் அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் சிரமம். ஸோ ஒரு டைம் வந்து நம்ம வந்து பார்த்து வாங்கிட்டோம்னா ரெகுலர் நம்ம அங்கேயே கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 150 ஸ்டார்ட் ஆகுது வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா. ரெயின்போ வளையல் வந்து பேங்கிள்ஸ் வந்துட்டு நீங்கள் வேணும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வாங்கி கூட கொரியல் பண்ணுறேன். ஸோ ரொம்ப வந்து கலர் அவ்வளோ எனக்கு பர்பிள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நான் பேங்கிள்ஸ் வாங்குகிற பிளான் வந்து கிடையாது. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்துட்டு உனக்கு பேங்கிள்ஸ் எப்போ அந்த ஷாப்புக்கு போனாலும் நான் வந்து ஓல்டு பேங்கிள்ஸ் தான் வாங்குவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓல்டு டிசைன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாம் இப்போ பார்க்குறோம் இல்லையா, இந்த பேங்கிள்ஸ் தான் நான் வந்து ஃபைனலாக வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வரும் நான் வாங்கிட்டு வந்த பேங்கிள்ஸும். இந்த பேண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இது சின்ன கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா அது கிட்ஸுக்காக வந்து சைட்டில் வந்து போட்டு விடலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து டிசைன்ஸ் வந்து நம்ம வந்து டிசைன் மாடலாக வந்து ஜடை போடும்போது அந்த டைமில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து லைட் க்ரீனில்
பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்க்குறது இந்த பேங்கிள்ஸ் ஃபுல்லாமே ரெயின்போ மட்டும்தான், மலை துளி வளையல். ஓகேங்களா, ரொம்ப சூப்பராக அவ்வளோ அழகாக. ஆனால் எனக்கு வந்து எனக்கு வாங்குற வந்து பிளான் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 டசன் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீ இப்போ கொஞ்ச நாள் பேங்கிள்ஸே போகிறதில்ல, நீ இது வந்து கேட்டுட்டு இருந்த. ஸோ அதை நான் எப்போ ஷாப்புக்கு போனாலையும் அந்த வளையல் வந்திருக்கான்னு கேட்பேன். அதனால அவங்க வந்து சொன்னாங்க, இப்போது நான் வந்து கேட்டேன், அவங்களாம் வந்து சொல்ல ஷாப்பில். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸோடைய கலெக்ஷன். அதுக்கப்புறம் நம்ம பெரியவங்க கூட யூஸ் பண்ணுற அளவுக்கு டிசைனாக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் சேஃப்டி பின்னுலேருந்து எல்லாமே கிடைக்கும் அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா. மோஸ்ட்லி அருணாக்கொடியிலேருந்து நம்ம அந்த சாமி கயிறு கட்டுவாங்கள்ல க்ரீன் கலரில், அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு சில திங்ஸ்லாம் மஞ்சள், அதுக்கப்புறம் குங்குமம் எல்லாமே செட்டாக நம்ம வந்து தாம்பலம் கொடுப்பாங்க இல்லையா, மாங்கல்யம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா செட்டும் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பேங்கிள்ஸ், இதெல்லாம் வந்து பேண்டு தான். ஸோ இந்த பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நீ ஒன்று வாங்கி யூஸ் பண்ணு, அதுக்கப்புறமா நான் வாங்கி தரேன். இனி வந்து ஏன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பான்ஸ் பவுடர்லாம் இருக்குது, மினி பான்ஸ் பவுடர். அதுக்கப்புறம் வந்து கம்பல், ஜிமிக்கி கம்பல், நார்மல் கம்பல், அதுக்கப்புறம் ஜாஸ்மின் பர்ஃப்யூம் இருக்குது. இது வந்து இந்த பட்டேலாக்கு வந்து இது போடுவாங்களே நாட், ஸோ அதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வருஷத்தட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வைப்பாங்க இல்லையா, ஸோ வந்து பவுடர். ஸோ அதுக்கப்புறம் சீப்பு, கண்ணாடி, இது எல்லாமே மினி கண்ணாடிலாம் இருக்கும், மிரல், அதெல்லாமே செட்டாக வந்து இங்கேயே வாங்கிப்பாங்களாம். ஸோ வந்து எல்லாமே இங்கே இருக்கும். நெயில் பாலிஷ்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியெல்லாம் வந்து இங்கே பார்க்க முடியாது. ஸோ இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் நார்மலாக 10, 20, 30 இந்த 3 ப்ரைஸில் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குச்சி சொல்லுவாங்க, அந்த அப்போல்லாம் வந்து மேரேஜ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ஜடை போடுவாங்க, அதுக்கப்புறம் பூ வந்து வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் இந்த கச்சிப்லாம் வந்து கிட்ஸுக்கு வந்து நம்ம ஸ்கூல் போகும்போது எடுத்துகிட்டு போக கச்சிப்பு, மினி கச்சிப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பெரியவங்க வேர் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சீப்புங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆப்பில் இருக்குது. அதாவது கொஞ்சம் சைஸ் வந்து மீடியம் சைஸ் இருக்குது, பெரிய சைஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நாங்கள் பில் போட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேறு ஷாப்புக்கு வந்தோம். ஸோ இந்த ஷாப்பும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஷாப் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது வந்து கிட்ஸோடைய கிட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கிட்டு, மினி கிச்சன் இருக்கு இல்லையா, அதில் கேஸ் அடுப்பு இருக்குது. ஸோ எல்லாமே வந்து மினி கடாய், அதுக்கப்புறம் எல்லாம் மினி கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் மொத்தம் அதில் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் நான் கேட்ட ரேட்டு 250 சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ராஜ அலங்காரத்தில் இருக்கிற முருகப்பெருமான். ஸோ இதெல்லாமே பார்த்தோம். ஸோ சில திங்ஸ் மட்டும் வாங்கினேன், அது வாங்கினது நான் அடுத்து வந்து வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பென்சில்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் போய்த்துட்டு போகும்போது மிக்ஸ் பண்ணிடாமல் இதிலே வந்து பென்னு, பென்சில், அதுக்கப்புறம் லைசர்லாம் போடுற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஃபிஷ்ஷு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ தவறி குழந்தைங்கள மட்டும் இந்த ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது. என் ஃப்ரெண்டு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சந்திரமுகியாக மாறிட்டா, எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு இது வாங்கியே தந்தாகணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவளை சமாதானம் பண்ணி தேவையான பொருள் மட்டும் கொஞ்சம், ஏன்னா அவள் கேட்குற அளவுக்குலாம் ஷாப்லேயே வாங்கி கொடுக்க முடியாது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஆசை வந்து பார்த்திங்கன்னா அதிகம்தான், ஏன்னா வந்து விளையாட்டு பொருள் மேலே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஞ்சல்ஸ் அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபைடர்மேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபைடர்மேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அந்த க்யூட்டாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாய்ஸ் நம்ம பேசுறது ரிப்பீட் பேசும் இல்லையா. ஸோ இதெல்லாம் ரேட்டு ரொம்பவே வந்து கம்மி தான், ஆனால் ஹோல்சேல் ரேட்டு தான். இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி வந்து அழகழகாக வந்து திங்ஸுங்களாம் இருந்துச்சு. சில்ட்ரன்ஸுக்கு தான் நிறைய இருந்துச்சு. நான் அது வந்து அந்த ஷாப்பில் அந்த அண்ணா வச்சு கொடுத்தாங்க, அது அழகாக டான்ஸ் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, வெஜிடபிள்ஸ்லாம் குக் பண்ணுறதுக்கு கிட்ஸோடைய பேக் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கேமரா. ஆனால் கேமராவில் எடுக்கும்போது எப்படி சவுண்ட் எஃபெக்ட் வருமோ அதே மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து கன் வந்து பார்த்திங்கன்னா ரோலில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக ஒரு க்யூட்டாக அப்படி செஞ்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லா திங்ஸுமே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த காலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணும்போது அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா பேன் வந்து சுற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க.
அவ்வளோ அழகாக இருந்துச்சு வந்து பார்க்குறதுக்கு. ஆனால் ரேட்டு மொத்தமே கம்மி தான். இது வந்து கிட்ஸுக்காக ஹேண்ட்பேக் ரொம்ப ரொம்ப வெயிட்டு, ஆனால் செம்ம வெயிட் அந்த ஹேண்ட்பேக்லாம். இது வந்து பட்டர்ஃப்ளை வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்தது பேகுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் பாக்ஸ், நம்ம விக்ஸ் பாக்ஸ் வந்து நம்ம ஏதாவது நம்மளோட விஷஸ் வந்து போடுற மாதிரி, இல்லைன்னா நம்ம காயின் கூட வந்து வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து உண்டிகள் வந்து இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக அழகாக இருந்தது. நீங்களும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறதா ஹோல்சேல் வந்து ஷாப்பாக வந்து பார்த்து வாங்கி கொடுங்க. கிட்டார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் அழகழகாக இருக்குது. கிட்டார்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்ட்ராபெரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி நீங்கள் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ராபெரி வந்து பார்த்தீங்கன்னா இது 100 rupees, 100 ரூபா. ஸோ வந்து இது பார்த்து எடுத்தேன். ஆனால் எப்படி பார்த்தீங்களா என்னென்ன டிக்ஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி இலையை கீழே வச்சுட்டு இதுக்கு மேலே வச்சுருக்காங்க. ஸோ நான் வந்து வாங்கிட்டு வந்து உடனே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால தான் சில்லுன்னு இருக்குது. ஃப்ரீசரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த லீஃப்லாம் எடுத்துகிட்டு கூட ஸ்ட்ராபெரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பண்ணலாமா இல்லை ஸ்மூத்தி பண்ணலாமா ஜூஸ் பண்ணலாமான்றதெல்லாம் பிளான் பண்ணலை. பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்ப்போம். ஏன்னா நான் வந்து வாங்கிட்டு வந்தேன்னா ஒரு விஷயத்த உடனே செய்ய மாட்டேன். என் ஹஸ்பண்டே வந்து சொல்லுவாங்க லேட் பண்ணுறேன் நீ அப்படி சொல்லிட்டு. இது பாருங்கள் பார்த்து எடுத்தாலே அங்கங்கே கொஞ்சம் நான் எவ்வளோ பார்த்து எடுத்தேன். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கார ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூட லைட்டாக வந்து கொஞ்சம் அப்படி இதுவாகிட்டு இருக்குது. அதெல்லாம் பாக்ஸில் வந்து வர்றதுமா அப்படின்றாங்க. 10 ரூபா கூட குறைக்க மாட்டேன்றாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும். வந்து ஸ்ட்ராபெரி பழம் வந்து வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆரஞ்சு வந்து வாங்கினேன். நான் வந்து மோஸ்ட்லி இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆனாவே ஃப்ரூட்ஸாக வந்து அதிகமாக ஃப்ரூட்ஸ் தான். நான்வெஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அவ்வளோ சாப்பிட மாட்டோம். இந்த ஆரஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா கமலா ஆரஞ்சு சொல்லுவாங்க. இது வந்து 80 ரூபா ஒரு கிலோ சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் போடுறதுக்காக தான் வாங்கினேன். மார்னிங் வந்து மோஸ்ட்லி நான் வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து மார்னிங் எடுப்பேன் எப்போவுமே. சரி இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இன்னமும் தெரியல இந்த டைம் வந்து ஃப்ரூட்ஸே வாங்க முடியல. ஸோ அதனால அது சுச்சுவேஷன் ஃப்ரூட்ஸ் வாங்கிறதுக்காகல கொஞ்சம் டிஃப்ரெஷன் ஹெவியாக இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரூட்ஸ் நான் அவ்வளோ வந்து வாங்கலை, இது மட்டும் தான் வாங்கினேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து எடுத்துகிட்டு போக சொன்னேன். சரி அப்போ அவள் வந்து எடுத்துகிட்டு போகல, நான் தான் வந்து எடுத்துகிட்டு போனோம். கொஞ்சம் சில திங்ஸ்லாம் இங்கே வச்சுட்டு இருக்கிறேன். அது வந்து தனி வீடியோவை உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா 1 kg, 100 rupees வந்து ஸ்ட்ராபெரி. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 180 ஃப்ரூட்ஸ் வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் தான். ஆனால் மினி பாக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 45 ரூபா அப்படி தான், 45 தான் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees சொல்கிறாங்க. இது வந்து ஒத்தா இல்லையான்றது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டால் ஒத்தான்னு கேட்டால் இல்லை தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஸ்ட்ராபெரிக்காக வந்து வாங்கிட்டேன். ஸோ வேலூரில் வந்து எப்போ மார்க்கெட் நல்லா தான் கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் சொல்லிட்டு வாங்க. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு இது உடனே யூஸ் பண்ணிடணும். ஸோ ஸ்ட்ராபெரி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. அடுத்து நம்ம என்னென்ன வாங்கணுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஹோல்சேலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈவினிங் டைம் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபா ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2, 4, 6, 8, 10, 12 பீஸ் இருக்குது. ஸ்டீல் நார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பு. ஸோ நம்ம வந்து பாத்திரத்துக்குலாம் வந்து அந்த பால் காப்பர்லாம் அடி பிடிச்சிட்டாவோ, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் ஸ்க்ரப் போட்டுக்கலாம். அது எல்லாமே சிங்க்கெல்லாம் நம்ம ஏதாவது வாஷ் பண்ணணும், இல்லை வந்து பாத்ரூமில் வந்து வாஷ் பண்ணணும்னா கூட நம்மளுக்கு கொஞ்சம் ரஃபாக வேணும்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கை க்ளோஸ் கூட போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா 1 10 ரூபான்னா கூட சரி, 12 பீஸ் 120 ரூபா. அப்போ வந்து 30 rupees வந்து நம்மளுக்கு இதில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்சேல் கடை, இப்போ நம்ம வந்து கடை பார்த்துருப்பீங்க நீங்கள் வீடியோ இல்லையா, ஸோ அந்த கடையில் வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் இது வந்து இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ரொம்ப இந்த கண்மையெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ வந்து குங்குமம் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த இந்த மாதிரி வந்து பேஸ்ட் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து வைப்போம். ஸோ இதை என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று எனக்கு ஒன்று ரெண்டுமே வாங்கினது, அவளுக்கு ஒன்று எனக்கு ஒன்று தான் சொல்லிட்டு வாங்கினேன். இப்போ அவள் வந்து பேக்கில் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் தனியாக நான் எனக்காக எடுத்துக்கிட்டேன். உட்டில் தான் நான் எப்பவுமே பட்ஸ் யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து 100 இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 20 rupees தான் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா. நம்ம வெளியே வாங்கும்போது 20 rupees கொடுப்பாங்க. அங்கே வாங்கினா அந்த ஷாப்பில் வாங்கினா 10 ரூபா 10 rupees தான் இது வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து இந்த மாதிரி வாங்கி சேல் பண்ணுறவங்களுக்கு 25 30 rupeesலாம் கூட நான் வாங்கியிருக்கேன். நான் வந்து உட்டில் தான் பட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் வந்து வாங்கினேன்.
ஸோ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வாங்கணும் அப்படின்னாங்க. அதெல்லாம் இல்லை, நான் 100 மட்டும் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு 100 மட்டும் கொடுத்துட்டு வாங்கினேன். ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் இருக்குது வாங்கக்கூடாது நானே வந்து சொல்லுவேன். ஏன்னா இந்த க்ரீன் எல்லாம் ஒயிட் மட்டுமே நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து க்ரீன் வாங்கினேன். எதுக்காகனா நைட் டைமில் நான் நைட்லலாம் மோஸ்ட்லி வந்து ஃபேஸ்க்குலாம் எந்த ஒரு ஜல்லோ க்ரீமோ எப்போவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி தான் வந்து நான் எதுக்காகனா நம்ம வெயிலில் போயிட்டு வரோம்னா அந்த டைமில் ஸ்கின்னு வந்து டர்ன் ஆகும், பிளாக் ஆகும். நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஜல் போட்டோம்னா அந்த ட்ரை ஆகாமல் நம்மளுக்கு வந்து அந்த குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈரத்தன்மையாக இருக்கிறதுக்காக தான், ட்ரை ஆகாமல் இருக்கு. ஸோ நான் இந்த மாதிரி எப்போ டைம் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இது 100 தான். பார்த்தீங்கன்னா ஹேர் பேண்டு இது வந்து குட்டீஸ்க்காக தான், என்னோடய ஃப்ரெண்டு பொண்ணுக்காக தான் வாங்கினா. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees தான் வந்து பார்த்தீங்கன்னா. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிற டைம்ல, இல்லை பெரியவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து இது 10 rupees தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சின்ன ஒரு பழக்கம் உண்டு. எப்போவுமே வாட்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கச்சிப்பு இதெல்லாம் இல்லாமல் எங்கேயுமே கிளம்ப மாட்டேன் எப்போவுமே. சரி நான் வந்து அப்படி தான் இருந்தேன். ஆனால் என் அண்ணன் பொண்ணு இருக்கா, அவள் எப்போ போனாலும் என் கையில் இருக்கிற வாட்சை வாங்கிடுவேன். எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கி கட்டினாலும் சரி வாட்சு, சரி அவள் வந்து கேட்கறதுனால நான் கொடுத்துருவேன், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுலேருந்து நான் ஒரு 1 year வாட்ச் வாங்குறதே கிடையாது. நான் நிறைய வாட்ச் வச்சுருவேன், ஸ்மார்ட் வாட்ச் எல்லாமே. என் அண்ணன் பொண்ணு என்ன பண்ணுவா, முதல்ல அதை கைட்டி எடுத்துட்டு தான் என்ன அனுப்புவாள், இல்லைன்னா கொடுக்குற வரைக்கும் அவள் சாப்பிட மாட்டான். ஸோ கொஞ்சம் பெரிய பொண்ணு தான் இருந்தாலே ரொம்ப அடம் பிடிப்பா. ஸோ அதனால இந்த கச்சிப்பு இந்த வாட்ச்லாம் ரொம்ப மறந்துட்டேன். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கச்சிப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்கியாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம ட்ராவல்லையோ இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா நம்மளுடைய ஃபேஸில். அதுக்காகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் போட்டது, ரெட்டு கலர் இருக்குது இல்லையா, பர்பிள், அதுக்கப்புறம் ஒயிட்டு, அதுக்கப்புறம் பிங்க்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு வாங்கினேன். இது வந்து நைட் டைமில் நம்ம எடுக்கிறதுனால எப்படி இருக்குதுன்னு தெரியல வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் வந்து பேக்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டு. ஸோ இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த ரெட்டு எல்லோ இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நான் இந்த மாதிரி எப்போவுமே கச்சிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஸ்லிக்கியாக இருக்குது இல்லையா, ரொம்ப அது வந்து வேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்னொரு கச்சிப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோன்றதை நீங்கள் கெஸ் பண்ணி வீடியோவில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கச்சிப்போட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா. கச்சிப்பு வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா. 2 கச்சிப்போட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 rupees, 30 ரூபா 2 கச்சிப்பு. ஸோ ரொம்ப ஸ்லிக்கியாக இருக்குது, எனக்கு ரொம்ப இந்த மாதிரி தான் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன வாங்கியிருக்கேன்றதை மறக்காமல் வந்து சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ரெயின்போ வளையல் சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரெயின்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், நாங்கள் வாங்கி கூட உங்களுக்கு அனுப்புகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா 150 வந்து சொன்னாங்க, 150 ரூபா ஒரு டசன் வந்துட்டு. ஹோல்சேல் தான். ஸோ வந்து 150 ரூபாய்க்கு இது ஒத்தா இல்லையான்றது வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து என்னென்னா எல்லா கலருமே இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள், நான் வந்து இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து லாஸ்ட் இன்ட்டில் தான் வரும், நீங்கள் மறக்காமல் வந்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்து இந்த கலரு, இது வந்து நம்ம மல்டி கலர்ஸ் நம்ம வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பிங்க்கு, எல்லோ, க்ரீனு இந்த மாதிரி நம்மளுக்கு இதில் மேலே வந்து அந்த கோல்டு வந்து சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. மலை துளி வளையல் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்போ சொல்கிறாங்க, இங்கிலீஷில் வந்து இதோடைய வளையல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்தது. நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்கிறதெல்லாம் வாங்கணும் அப்படின்லாம் அடம் பிடிக்கிறவங்களோ அப்படி அது வேணுன்றலாம் அடம் பிடிக்க மாட்டேன். ஸோ அதனால் அதே அவங்க வச்சுட்ருக்காங்க, எனக்கு அதே மாதிரி வேணும்னு கேட்க மாட்டேன். ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான். ஸோ எனக்கு வந்து வளையல் பிடிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்தது, நான் அப்போல்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் எப்பவுமே ரேட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் குறைய ரேட் வந்து கம்மியாயிடும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ எனக்கு இது பிடிச்சிருந்தது. அதுக்கும் நானாக வாங்கலை, என் ஃப்ரெண்டு வந்து வாங்கிட்டு இருந்தா. அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீ வாங்கி உனக்கு பிடிக்கும் தானே வளையல், ஏன் வாங்கல அப்படின்ட்டு. நான் இந்த டைம் வளையல் பேங்கிள்ஸ் வாங்குற பிளானே கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு டசன் மட்டும் தான் வாங்கினேன், 150. இது வந்து ஒத்தா இல்லையான்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு சைஸ் வர நான் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரேட்டு நான் வாங்கி கூட உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வளையல். க்ரீனு, அந்த பிங்க்கு, கோல்டு. ஸோ அதோடைய கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வந்து வாங்கிக்கிட்டேன்.
இதோட ரேட் வந்து 150 தான். ஸோ இதுதான் வந்து ஃபைனலு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஷாப்பிங் வந்து நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.